There are more things in the heaven than what you can see on this earth, oh Mr. Horatio. அப்படின்னு ஷேக்ஸ்பியர் டைலாக் ஒன்று வரும். மாதிரி நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. நாம் இந்த உலகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயங்களை தான் பெரிய விஷயம்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். இந்த உலகம் பொய்யானது, எதுவுமே நிஜம் கிடையாது இந்த உலகத்தில். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த நிலைகளை தொடலை. இந்த நிலையை தொடரணுன்னா யூ ஹவ் டு டை வென் யூ ஆர் அலைவ். வாழ்கிற காலத்துலேயும் நீ செத்து பிறக்கணும். அப்போ தான் உனக்கு நான் சொல்கிற நிலைகள்லாம் என்னன்னு பிறக்கும். இட்ஸ் கனெக்டட் டு த டெத் எக்ஸ்பீரியன்ஸ். நிக்கோதேமஸ்னு ஒரு ராஜா பைபிளில் சொல்கிறான், ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் கிவ் பர்த் டு ஒன்லி ஃப்ளஷ் அண்ட் பிளட். இட் இஸ் ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் பர்த் டு ஸ்பிரிட். அன்லெஸ் யூ ஆர் பார்ன் வித் ஸ்பிரிட் யூ டோன்ட் என்டர் த கிங்டம் ஆஃப் காட் அப்படிங்கிறான். அப்பா அம்மாங்கிற ஒரு எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலான ஒன்றா பெற்று போட்டிருக்குது. நீ பரிசுத்த ஆவியினால் திருப்பியும் பிறக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் உனக்கு பரலோகத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் புரியும் அப்படிங்கிறது தான் பைபிள். அதனால் யூ ஹவ் டு டை வென் யூ ஆர் அலைவ். அந்த நிக்கோதேமஸ் கேட்குறான், இஸ் இட் பாசிபிள், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நிமிஷம் எப்படி சாக முடியும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், நோ ஒன் நோஸ், யாருக்குமே தெரியாதுப்பா. நோ ஒன் நோஸ் ஃப்ரம் வேர் த விண்ட் ப்ளோஸ் நாட் வேர் இட் கோஸ், ஸோ இஸ் இட் வித் அ பர்சன் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். நோன், நம்ம மூக்குக்குள்ளே இருக்கிற காற்று எங்கேருந்து வந்துச்சின்னு தெரியுமா? நம்ம மூக்கு விட்டு போகிறது எங்கே போகுதுன்னு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளே வர ஹோலி ஸ்பிரிட்டு எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அந்த உடம்பை விட்ட உடனே எங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற வார்த்தையை பைபிளில் சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு குவாலிட்டி, ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்தால் யாரோ ஒருத்தர் நம்மளை தேடி வருவாங்க. ஒரு உபனிஷத் கதை இருக்குது. ஒரு பறவைகள் 2 முட்டையை போட்டு இறை தேட போச்சு. திரும்ப வரத்துக்குள்ளே அந்த கடலுடைய அலைகள் அந்த முட்டையை அப்படியே அடிச்சின்னு வந்துடுச்சு. இந்த 2 பறவையும் மூக்கில் தண்ணி எடுத்து மணலில் போட்டு நிற்குது. அங்கே ஒரு மகான் வர, என்ன பண்ணுறீங்கன்னு. கடல் எங்கள் முட்டைங்களை சாப்பிட்டுச்சு, கடலை வற்ற வைக்கணும்னு. உங்களால் முடியுமான்னு. வயநாட்டுன்னு அவர் போய் 6 மாதம் கழிச்சு வந்து பார்க்குறாரு. இது திருப்பியும் டே நைட் தண்ணி எடுத்து தூட்டு நிற்குது. அவர் சொல்கிறார், நீங்கள் எத்தனை வருஷம் பாடுபட்டாலும் இந்த கடல் தண்ணியை வற்ற வைக்க உங்களால் முடியாது, உங்களுக்கு முட்டை தானே வேணும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த முட்டையை எடுத்து கொடுத்துட்றேன். அந்த மாதிரி நீ ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமம், கந்த சஷ்டி கவசம் ஏதோ சொல்லி கடவுள் என்ற பரமாத்மா சாகரத்தை வற்ற வச்சிடலான்னு நினைக்கிற, பாசிபிளே இல்லை. ஆனால் உன்னுடைய முயற்சிகள் உண்மையாக இருந்தால் அந்த பறவைகளுக்கு ஒரு சாமி வந்த மாதிரி உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தரை கடவுள் அனுப்புவார். யார் வேணால் வரலாம், சிரடி பாபா வரலாம், ராகவேந்திரன், எந்த சாமியார் வேணால் வரலாம். ஏற்கனவே அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. அவங்க அந்த இதை எடுத்து கொடுத்துருவாங்க, ஞானத்தை உனக்கு எடுத்து கொடுத்துருவாங்க.